சகாயம் ஐஏஎஸ் அரசியலுக்கு வந்துட மாட்டாரா? ஒருவேளை தாவேக்கால இணைஞ்சிட மாட்டாங்களா? முதலமைச்சரா சகாயம் சார் இருந்துட்டு விஜய் அரசியல் கட்சியை வழி நடத்தலாமேங்கிற மாதிரியெல்லாம் பேச்செல்லாம் அடிபட்டதுல. அதெல்லாம் கவனிச்சீங்களா? சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வந்துட மாட்டாங்கங்கிற கேள்வி இப்ப கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம சகாயம் சாரை பத்தி பேசிட்டு தான் இருக்கோம். இறையன்பு சாரை பத்தி பேசிட்டு தான் இருக்கோம். இவர் வந்தா நல்லா இருக்கும், அவர் வந்தா நல்லா இருக்கும். எல்லாரும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் என்னன்னா, யாரு வந்தாலும் சரி, என்னுடைய விஷயம் அதுதான். யாரு வந்தாலும் சரி, எனக்கு தமிழ்நாட்டுக்கு மாற்றம் வேணும். ஒன்றும் இல்லை, இதே நம்ம கமல்ஹாசன் சாருடைய கட்சியில் நான் மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தேன் 2 மாதம். ஓ சூப்பர். இருந்துட்டு எனக்கு வந்துட்டு அதில் விருப்பம் கிடையாது. நான் கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஸோ போன எலெக்ஷனுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 2 மாதம் தான் எனக்கு. ஸோ எனக்கு அந்த கட்சியின் கொள்கைகள் நான் எதிர்பார்த்தது ஒன்று, உள்ளே போய் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்தது. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம உள்ளிருந்து பார்த்தா தான் அது வந்துட்டு அது செயல்படுமா, செயல்பாட்டுக்கு சரியாக வருமா, இது உண்மையிலே இது உங்களுடைய கொள்கைகள் கரெக்டாக தான் இருக்காங்கிறத நம்ம உள்ளிருந்து பார்த்தா தான் தெரியும்.